காலையிலிருந்து இரவு வரையில் கண்களை திறக்கும் பொழுது, கண்ணை மூடும் பொழுது, வீட்டு கதவை திறக்கும் பொழுது, வீட்டு கதவை மூடும் பொழுது, நம் வாழ்க்கையில் அந்த பயணத்தில் வேலையிடத்திலும் சரி, வீட்டிலையும் சரி, நம்மளுக்கெல்லாம் எதெல்லாம் தேவையானது, தேவையில்லாதது ஒரு முடிவு எடுக்க முடியாது. எந்த விஷயம் தேவையில்லாதது, எந்த விஷயம் முக்கியமில்லாதது நம் வாழ்வில் சில நேரத்தில் நான் எப்படி முடிவு எடுக்கின்றேன். சில நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திருப்போம், சில நேரத்தில் கொஞ்சம் தவறாக முடிவு எடுத்திருப்போம். இந்த முடிவு எடுக்கும் பொழுது சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டு இருக்கின்றோம். நல்ல முடிவு எடுத்தா நல்லவர்கள் சொல்லுவாங்க, ஓ அருமையான முடிவு எடுத்திருக்கிறாருன்னு. கொஞ்சம் நல்ல முடிவு எடுக்காட்டி என்ன சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறார் என்று. ஆனால் நீங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா, இந்த நல்ல முடிவு சொல்லுவாங்க, சரியில்லாத முடிவு யார் தீர்மானிக்கிறது? கடைசி என்ன நடக்குது அந்த முடிவை எடுத்துட்டு தான் நம்மளுக்கு தெரியும் அதோடைய பலன் என்ன. நல்ல முடிவு எடுத்திருக்கும், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. முடிவு எடுத்துக்கு பிறகுதான் நம்மளுக்கு அதோடைய பலன் தெரியும். அதற்கு நம்மளுக்கு தெரியாது. சில நேரத்தில் நினைப்போம் மோட்டரில் போகலான்னு நினைப்போம், அங்கே பார்த்தா ஜேமில் மாட்டாமல் போயிருப்போம். ஆனால் மலையில் மாட்டுவோமா மாட்ட மாட்டோமா? நல்ல முடிவா கெட்ட முடிவா தெரியாது. காடியில் போனால் என்ன, மலையிலிருந்து நனைய மாட்டோம், ஆனால் ஜேமில் மாட்டிட்டு போய் சேரணும். ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாததோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலை நம் வாழ்க்கையில் இருக்கின்றோம். மார்த்தாவை பாருங்க, மரியாதை பாருங்க. இந்த இருவரும் ஆண்டவரை நேசித்தாங்க, ஆமா தானே? அதனாலதான் மார்த்தா ரொம்ப வீட்டில் வேலை, மரியா செவி சாய்த்தாங்க. அந்த இருவரும் ஆண்டவரை நேசித்தாங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தாங்க இருவரும். ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் வெவ்வேறு, அவங்களுடைய குறிக்கோள் வெவ்வேறு. மார்த்தா பணியில இறங்கிட்டாங்க, முங்கின் துருன் பாடாங்களா, முங்கின் துருன் பாடாங்க. மரியாள் அவர் காலடியில் அமர்ந்து செவி சாய்த்தாங்க, கேட்டாங்க இவர் என்னதான் சொல்ல வராரு. சொன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதெல்லாம் கேட்கிறோம், நான் எதெல்லாம் யோசிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுடைய எது தேவையானது தேவையில்லாதது முடிவு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப உதவும். அதனாலதான் எந்த முடிவு எடுக்கும் பொழுது சுடுத்தினில கால் ஊத்திட்டு எடுக்கக்கூடாது, விறுவிறுன்னு முடிவு எடுத்துருவோம். அதுக்கு பிறகுதான் நம்ம யோசிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்த்தா மரியா யாரு சிறந்தவர்கள் அது தீர்மானிக்கிறதுக்கு நம்ம வரவில்லை. அது நற்செய்தி கூறுகிறது, மரியாள் தான் சிறந்த வேலைகள் செய்தார். ஏன்னா ஆண்டவர் வார்த்தையை செவி சாய்த்தாங்க. சொன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த இருவரும் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரை நேசிப்போம், ஆண்டவரை அன்பு செய்வோம். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன, அதோடைய ஃபோக்கஸ் என்ன? பணியில இறங்குறோமா, வார்த்தையில இருக்கிறோமா? வார்த்தையும் பணியும் சேர்ந்தாதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பு வரும். வார்த்தை பணி, இந்த இரு முக்கியமான அழைப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த முடிவு எடுக்கும் பொழுது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இங்க நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். 100% முடிவு எடுத்து எல்லாம் ஓகே கை தூக்குங்க பார்ப்போம். இல்ல, கொஞ்சம் கஷ்டம். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தவறான முடிவு எடுத்து அதிலிருந்து அல்லம்மா நான் ஒரு தவறாக முடிவு எடுத்தேன், அடுத்த வருஷம் அடுத்த வாட்டி அடுத்த வாய்ப்பு இருந்தா நான் அந்த முடிவுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயம் செய்வேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையில் முடிவு எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எதெல்லாம் அவர் இடத்தில் நம் சமர்ப்பிக்கின்றோனோ
வார்த்தை பணி. மார்த்தா மேரி எப்படி ஆண்டவரை நேசித்தாங்களோ அதே போல உங்களுடைய முடிவு, உங்களுடைய பணி சந்தை மச்சம் பூங்காவா ஓடும். எப்படி ஓடும்? சந்தை மச்சம் பூங்கா. கவலைப்பட வேண்டாம். சில பேர் சொல்றாங்க மார்த்தா மேரி. என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில 2 பேரும் இருக்க வேண்டும், இருவரும் இருக்க வேண்டும். பணியில இறங்கணும், செவி சாய்க்க வேண்டும். நம்ம அந்த பயணத்தில் போகும் பொழுது அந்த எது முக்கியமானது எது முக்கியமில்லாதது நம்மளுக்கு தெரிய வேண்டும். செவி சாய்க்க வேண்டும், கேட்க வேண்டும். எவ்வளவு 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 நம்ம கேட்கிறோமோ, செவி சாய்க்கிறோமோ, பிறருக்கு பலனாக இருக்கும். ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்க இடத்தில் உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கிறீங்க, அது மரியா. மார்த்தா என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் இறங்கி துருன் படம் பண்ணாங்க. வாங்க நம்ம போய் ஒரு கடையில் ஹுசைனில் போயிட்டு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அது மார்த்தா. வார்த்தையை கேட்டீங்க, அதில் பணியில் இறங்கிட்டீங்க, அவ்வளோதான். ரொம்ப பேர்த்த நம்ம காப்பாற்றலாம், ரொம்ப பேர்த்த நம்ம அன்பு செய்யலாம். இந்த நல்ல முடிவு, நல்ல முடிவு, நல்ல முடிவு கெட்ட முடிவு அல்ல, ஒரே முடிவு தான். ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த முடிவு நான் வேற விஷயத்தில் நான் செய்யலாம் என்று. ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். எப்பொழுதும் நம்மளுக்கு அவர் துணையாக இருப்பார் என்று. எந்த முடிவு எடுத்தாலும் கவலைப்படாதீங்கள். ஜங்கன் தக்கோட். உழுவீங்க, எந்திரிப்பீங்க. உழுவும் பொழுது எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நிற்கும் பொழுது உளுந்தீங்க தெரியுமா, அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. சில நேரத்தில் நீ நிற்கிற காரணமே நீங்க உழுவுற நேரத்தில் தான்.